ரஜினி குகதாசன் முதுமை வாழ்வின் முழுமை என்ற நூல் பற்றி இங்கு ஒரு சிறு குறிப்பு அல்லது அறிமுக உரை நிகழ்த்துகிறார். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்த தொடங்கிய போது இங்கு வாழ்கின்ற தமிழ் எழுத்தாளர்களை பற்றி அறிய முற்பட்ட போது நமக்கு முன்பின் ஒரு தடவை கூட கேள்விப்பட்டே இராத ஒரு பெயர் வெளியில் வந்தது. லோகநாதன் என்ற பெயர். அவர் இதுவரையில் 3 நூல்களை, குறைந்தபட்சம் 3 நூல்களை வெளியிட்டிருக்கிறார். 3மே மிக ஆழமான அறிவியல் சார்ந்த விடயங்கள். அவ்வாறு ஒருவர் மத்தியில் வாழ்ந்தது நமக்கு தெரியாமல் இருப்பது யாருடைய பிள்ளை என்று தெரியலை. ஆனால் அவர் இப்போ நோர்வேயில் வசிப்பதில்லை, ஆனால் இந்த அரங்கில் இருக்கிறார். அது மிகவும் மகிழ்ச்சியான விடயம். லோகநாதனின் முதுமை வாழ்வின் முழுமை என்ற நூலை ரஜினி. அனைவருக்கும் வணக்கம். என் தமிழை பற்றி போன முறை புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்த உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அந்த தமிழை வச்சுக்கொண்டு 2 கிழமைக்குள்ள 269 பக்கம் கொண்ட புத்தகத்தை வாசித்து அதில் இருந்து நோட்ஸ் எடுத்து இன்றைக்கி உங்களுக்கு முன்னால் ப்ரெசன்ட் பண்ணுறேன். தவறு எதாவது இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. நான் பேச இருக்கும் புத்தகத்தின் பெயர் முதுமை வாழ்வின். நான் என்னென்னா நோட்ஸ் எடுத்து வச்சு அந்த நோட்ஸில் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏனெண்டா இந்த புத்தகம் அப்படி ஒரு சிறந்த புத்தகம். நான் அதில் வர எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடக்கூடாது என்ற காரணத்துக்காக எனக்கு கொஞ்சம் மறந்து ஜாஸ்தி இருக்குது. அதனால் நான் இந்த நோட்ஸை நான் எடுத்து வச்ச நோட்ஸை அப்படியே உங்களுக்கு வாசிக்கிறேன். உண்மையில் எனக்கு அந்த அவர் எழுத்தாளர் லோகநாதன் சுப்பிரமணியம், இங்கே வாரீங்களா அவருக்கா? அப்படி ஒரு சிறந்த நல்ல ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். உண்மையில் பாராட்டுக்குரியவர். கிரத்துலேரர். எனக்கு கொம்பத்தன்ஸே இல்லை உங்களை இதன்றதுக்கு. ஆனால் இருந்தும் நல்லா எழுதியிருக்கிறீங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருந்தது. ஓகே, நாங்கள் இனி புத்தகத்துக்குள்ள போவோம். புத்தகத்தின் பேர் முதுமை வாழ்வின் முழுமை, ஏஜிங் த ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப். இங்கிலீஷில் சொல்லணுமெண்டா. எழுத்தாளர் லோகநாதன் சுப்பிரமணியம். இந்த புத்தகம் வெளியான ஆண்டு ஜூன் 25. புது புத்தகம், சுட சுட இருக்குது. அதனால் ஏஐயில் இருந்து ஜெனரேஷன் ஆல்ஃபா வர ஆல்ஃபா தலைமுறை முறை இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதுகளை பற்றி கூட வருது. இந்த நூல் ஒரு சமூகவியல் நூல். முதுமை வாழ்வின் முழுமை. இந்த நூலானது முதுமை என்பது மனித வாழ்வின் முடிவு அல்ல, மாறாக அது தனித்துவமும் சவால்களும் சமூக பங்களிப்பும் கொண்ட ஒரு பருவமாகும் என்பதை உணர்த்தி நிற்கிறது. ஆசிரியர் தமிழில் மட்டுமல்லாமல் ஆங்கிலத்திலும் ஆளுமை கொண்டவர் என்பதால் இந்த நூல் உலகளாவிய தரவுகள், ஆய்வுகள், ஆதாரங்களுடன் செழுமையாக எழுதப்பட்டுள்ளது. இந்த மொழி அறிவு அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். அந்த என்னென்னு சொல்கிறது, ஊடகவியலாளர்கள் மற்றது இப்படி சமூக நூல்களை எழுதுறவைக்கு ஒரு மொழியை விட மேலும் அதிகமாக மொழி தெரிஞ்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். எனக்கு உண்மையில் அப்படியான ஊடகவியலாளர்களோ அல்லது அப்படியான எழுத்தாளர்களையோ நல்லா விரும்பி படிப்பேன். ஏனெண்டா அவன் பார்வை அவ உலகத்தை நோக்கிற பார்வை விரிஞ்சிருக்கும், ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்காது. அதனால் உண்மையில் அந்த விஷயத்தில் எனக்கு இவரை இந்த எழுத்தாளரை பிடிச்சிருக்குது. ஓகே, இந்த நூல் உலகளாவிய தரவுகள், ஆய்வுகள், ஆதாரங்களுடன் செழுமையாக எழுதப்பட்டுள்ளது. சமூக அறிவியல், உளவியல், உயிரியல், மெய்யியல் எல்லாம் ஒன்றிணைந்த இந்த நூல் தமிழில் வெளிவந்திருப்பது சிறப்பு. அதுவும் முதியவர்களின் எண்ணிக்கையும் அவர்களின் ஆயுட்காலமும் அதிகரித்து வரும் தற்போதைய காலகட்டத்தில். தமிழில் முதுமை பற்றிய விடயங்களை நான் அவ்வளவாக படித்திருக்காவிட்டாலும்
முதுமை என்றால் எப்படி இருக்கும் என்று சிறு வயதிலேயே அறிமுகப்படுத்திய பாடல் ஒன்று இருக்கு. மனிதன் இறப்பிலிருந்து பிறப்பு வரை வர்ணிக்கும் அருமையான பட்டினத்தார் பாடல் ஒன்று இருக்கிறது. எனக்கு பாடுற குரல் இல்லை, ஆனால் நான் வாசிக்கிறேன். ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து என்று தொடங்கும் அப்பாடல் மனிதன் வாழ்வில் எல்லா பருவங்களையும் கணங்களையும் விவரித்து இப்படி முடிகிறது. உருகி எலும்பு கருகி அடங்கி ஓர்பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி ஆளுமே. சின்ன வயசில் இந்த பாடலில் வரும் வரிகளை அம்மா விளக்கும் போது மிக ஆர்வமாக கேட்ட ஞாபகம் இந்த நூலை படிக்கும் போது வந்து போனது. கட்டாயம் வீட்டு போய் டிஎம்எஸ் குரலில் கேட்டு பாருங்க, சூப்பரான பாட்டு, நல்லா இருக்கும். மனித உளவியல் சார்ந்த விடயங்களை பற்றி அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்வதிலும் எனக்கு ஆர்வம் அதிகம். அதனால் அவை பற்றிய தகவல்களை நோர்வேஜிய மொழியிலோ அல்லது ஆங்கிலத்திலோ தேடி படிப்பதுண்டு. இந்த நூலின் ஆசிரியர் முதுமை பற்றிய கருத்துக்களையும் முதுமையில் சந்திக்க நேரும் சவால்களையும் முன்வைக்கையில் அவைக்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல் சார்ந்த விடயங்களை விவரித்து எழுதியுள்ளார். பல உளவியல் சொற்களுக்கு தமிழாக்கம் தெரியாது எனக்கு. அப்படியான நிறைய சொற்களை இந்த நூலின் வாயிலாக தமிழில் அறியக்கூடியதாக இருந்தது. ஆசிரியர் முதுமையை பல கோணங்களில் விவரிக்கிறார். முதுமையும் அதன் செயற்பாட்டு வயது பிரிவுகளும். முதுமையே நிறைய வயசில் பிரிச்சிருக்கிறார். கால வரிசை வயது, குரோனாலஜிக்கல் ஏஜ், இது நாட்டுக்கு நாடு வேறுபடும். அந்தந்த நாடுகளில் வழக்கத்தில் உள்ள ஓய்வூதிய வயதெல்லையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். அடுத்தது உயிரியல் வயது, பயாலஜிக்கல் ஏஜ், ஒருவர் உயிருடன் இருக்கும் ஆண்டுகள், அதாவது இது உடலின் வயது. இவ்வயதை மரபியல், வாழ்க்கை முறை காரணிகள், உணவு முறை, உடற்பயிற்சி, பழக்க வழக்கங்கள் ஆகியன தீர்மானிக்கின்றன. சரி, மரபு அணுவுக்கும் பயாலஜிக்கல் ஏஜுக்குமான தொடர்பு என்ன? நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இளம் வயதிலேயே தலை நரைச்சு கை கால் வழங்காமல் போகிறவ எல்லாம் இருப்பினும், அதே சமயம் ஒரு 60-65 வயசை தாண்டி ஒருவர் ஒரு முடி கூட நரைக்காமல் ஓடி ஆடி உஷாரா இருப்பதையும் கண்டிருப்பீங்க. இதையெல்லாம் அந்த எங்களோட மரபியல் தான் நிர்ணயிக்குது. இதையும் தாண்டி பயாலஜிக்கல் வயதை நான் மேல் குறிப்பிட்ட நல்ல நடத்தைகளால் அதிகரிக்கலாம். அடுத்தது உளவியல் வயது, சைக்கலாஜிக்கல் ஏஜ், ஒருவரின் அகநிலை வயது. அது உடல் சார்ந்த வயதில்லை, ஒருவரின் உணர்வு, உணர்ச்சி, மன முதிர்ச்சி ஆகியவற்றால் தீர்மானிக்கப்படுகிறது. அடுத்த வயது சமூக வயது, சோஷியல் ஏஜ். அந்த வயசு எப்படி என்றால் சமூகத்தின் எதிர்பார்ப்புகள் மற்றும் நடத்தை கோட்பாடுகளை பூர்த்தி செய்யும் திறன் சார்ந்த வயது. அதாவது சமூக தொழில்நுட்ப மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்ட ஒருவரின் கால அளவு சார்ந்த வயது எனவும் சொல்லலாம். நீங்கள் ஏதாவது அந்த புதிய தொழில்நுட்பத்தில் நல்ல ஒரு இதான கெட்டிக்காரராக இருந்தீங்கன்னா உங்களோட வயது அதை பொறுத்து குறைவாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு இந்த மொபைலை இயக்கவோன்னு தெரியாட்டி உங்களோட வயசு கூடியிருக்கும். அப்படி பிரிச்சிருக்கிறார் ஒவ்வொரு அந்த முதுமையை. அடுத்தது செயல்பாட்டு வயசு, ஃபங்க்ஷனல் ஏஜ். ஒருவரின் நினைவாற்றல், அறிவு, சுறுசுறுப்பு, முடிவெடுக்கும் திறன், வேகம் போன்ற சோதனைகளை பயன்படுத்தி அளவிடப்படுகிறது. முதுமையில் எத்தனை வகை முதுமை உள்ளது? முதியவர்கள் சந்திக்க நேரும் நோய்கள், கவலைகள், கோபங்கள், உடல் மனநலம் பற்றிய விடயங்களிலிருந்து
கருணை கொலை வரை இதில் அடங்கியுள்ளது. மனநலமே உடல் நலத்தை உறுதியாக்கும் மூலாதாரமாகும். முதுமையில் மனநிலை சரியாக இருத்தல் மிக முக்கியம். நாம் எதை நினைக்கின்றோமோ அதேபோல் உடலும் மாறுகிறது. தனிமை, மன அழுத்தம், மரண பயம் ஆகியவை உடலை சோர்வடைய செய்து கொடிய நோய்களுக்கு வழிவகுக்கும். அதே சமயம் அனுபவங்களுக்கு நன்றி உணர்வுடன் இருத்தல், மகிழ்ச்சி உணர்வை கொண்டிருத்தல், நம்பிக்கையை பேணல் இவை முதுமையை நிறைவாக மாற்றுகின்றன. முதியவர்கள் தமக்கு வயதாகி விட்டது என எண்ணுவதை விட்டுவிட வேண்டும். உங்கள் உடலுக்குத்தான் வயது, உள்ளத்துக்கும் எண்ணத்துக்கும் இல்லை என்பதை நீங்கள் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரும் முதியவர் ஆவதில்லை. அவர்கள் வளர்வதை நிறுத்தி கொள்ளும் போதுதான் வயதானவர்கள் ஆகிறார்கள். தனிமை. இளமையில் வறுமை கொடியது என்பார்கள். அதேபோல முதுமையில் தனிமையும் கொடுமை என்பேன். முதியோர்கள் உலகளவில் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் தனிமை. யாரும் இல்லாமல் தனிமையில் இருப்பது மட்டும்தான் தனிமையா? நோ, அப்படி இல்லை. அவையில் கூட பல வகை உண்டு. அவை எவை என்பதின் விளக்கம் தனிமையை உணர தனியாக இருக்க வேண்டும் என்பதல்ல. மற்றவர்களுடன் கூடி இருக்கும்போது ஒருவருக்கு அர்த்தமுள்ள தொடர்பும் புரிதலுடன் கூடிய உறவும் அக்கறையும் இல்லாவிட்டாலும் அவர்கள் தனிமையாகத்தான் உணர்வார்கள். தனிமைக்கும் தனிமைப்படுத்துவதற்குமான வேறுபாடுகள், தனிமையில் இருப்பவர்களை எப்படி இனம் கண்டு கொள்வது, தனிமையை வெல்வதற்கான வழிமுறைகள் எவை, இப்படி முதுமை பற்றியும் முதியவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள், சங்கடங்கள் பற்றியும் சும்மா மேலோட்டமாக எழுதிவிட்டு போகாமல் அழகாக விவரித்து பல ஆக்கப்பூர்வமான தகவல்களை தந்திருக்கிறார் ஆசிரியர். தலைமுறை இடைவெளியும் முதியவர்களின் தனிமைக்கு ஒரு காரணமாகிறது. புதிய தலைமுறைகள், மில்லேனியல்ஸ், அதாவது 81ஆம் ஆண்டிலிருந்து 96ஆம் ஆண்டுக்குள்ளே பிறந்தவர்கள், என்சி என்று சொல்கிற 97ஆம் ஆண்டிலிருந்து 2012ஆம் ஆண்டுக்குள்ளே பிறந்தவர்கள், மற்றது ஜென் ஆல்ஃபா 2010 2025ஆம் ஆண்டுக்கு இடையில் பிறந்தவர்களின் சிந்தனைகளும் வாழ்க்கை முறைகளும் முதியவர்களிடமிருந்து மிகவும் மிகவும் வேறுபட்டிருக்கும். இன்றைய பல்லின கலாச்சாரமும் வேகமாக மாறும் உலகமும் முதியவர்களுக்கும் இணையோருக்கும் இடையில் இடைவெளியை உருவாக்குகிறது. ஆனால் உரையாடல், பொறுமை, நிபந்தனை அற்ற அன்பு, புதிய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இவை இந்த இடைவெளிகளை குறைக்க உதவுகின்றன. அதே சமயம் இளைஞர்கள் தங்கள் தாய்மொழியை கற்றுக்கொள்வது மிக முக்கியம். மொழி என்பது வெறும் தொடர்பு சாதனம் அல்ல, அது தலைமுறைகளை இணைக்கும் பாலம். இளைஞர்கள் தங்கள் தாய்மொழியை நன்றாக கற்றுக்கொண்டால் முதியோர்களுடன் எளிதில் தொடர்பு கொண்டு அவர்களிடமிருந்து அறிவு, அனுபவம், கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ளலாம். அதே போல இளைஞர்களிடமிருந்து புதிய சிந்தனைகளை அறிந்து கொள்ளவும் முடியும் முதியவர்கள். முதுமையும் ஆன்மீகம் என்ற ஒரு தலைப்பை பற்றியும் எழுதியிருக்கிறார். போதிய ஆதரவான சூழல்கள் கை கொடுக்காத தருணங்களில் அசாதாரண தீர்மானங்களிலிருந்து முதியவர்கள் தம்மை காப்பாற்ற ஆன்மீகம் துணை நிற்கிறது என்கிறார் ஆசிரியர். ஆன்மீகம் என்பது மதம் மட்டுமில்லை, அது ஒரு பாதுகாப்பு அடைக்கல ஸ்டெத் அப்பராத், அதாவது சப்போர்ட் சிஸ்டம். அது நமக்கு மன அமைதியையும் தன்னம்பிக்கையும் தருகிறது என்கிறார். முதுமை வந்ததும் வாழ்க்கையின் அர்த்தத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கின்றன. ஆன்மீகம் தனி மனிதரின் பிரார்த்தனையிலேயே நின்று விடாமல் நமது கோவில்கள்,
மத அமைப்புகள் மற்றும் தன்னார்வ சேவை அமைப்புகள், பொது நிறுவனங்கள் முதியோர்களை மையமாக கொண்டு, இந்த சங்கத்தில் இருக்கிறவையெல்லாம் இங்கே வந்துட்டு பின்ன வடிவாக கேளுங்க, முதியோர்களை மையமாக கொண்டு அவர்களின் மன நலத்தை கருத்தில் கொண்டு இன்னும் பல திட்டங்களை அமுல்படுத்தல் அவசியம் என்பது எனது கருத்து. ஆசிரியரின் கருத்தும் அதுவாகத்தான் இருக்குது இந்த புத்தகத்தில். இந்த நூல் புலம்பெயர் வாழ்வை தனியாக எடுத்து காட்டுகிறது. புலம்பெயர் முதியோர்களில் பெரும்பாலானோர் 2 வகைப்படுவர். ஆரம்பகால புலம்பெயர்ந்த இளைஞர்கள், இன்றைய முதியோர்கள், அதாவது பூமர் அங்கிள்ஸ் என்று சொல்லுவோம். நான் அப்படி சொல்லல உங்களை. அவை 46 இருந்து 64ஆம் ஆண்டுக்குள்ளே பிறந்தவர்கள். அடுத்தது பிள்ளைகளால் காலத்துக்கு காலம் இலங்கையிலிருந்து அழைத்து வரப்பட்ட அவர்களின் பெற்றோர்கள். இன்னொரு குரூப்பும் இருக்குது. மூன்றாவதாக தற்போதைய காலங்களில் காணக்கூடியதாக இருக்கும் இலங்கையில் ஓய்வு பெற்ற பின் மேற்கத்திய நாடுகளில் குடியேறும் முதியவர்கள். இவர்கள் கூடுதலாக ஆங்கில மொழியை பாவனை மொழியாக கொண்ட நாடுகளுக்கு இடம்பெயர்ந்திருப்பதாக ஆசிரியர் கூறுகிறார். தற்போதைய காலங்களில் இந்த புலம்பெயர்ந்த முதியோர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்னு பார்த்தோம்னா, மொழி, வேலை வாய்ப்பு மாறுபாடுகள், கலாச்சார முரண்பாடுகள், குடும்பம், இளம் தலைமுறை இடைவெளி. அடுத்தது முக்கியமான ஒன்று அடையாள சிக்கல். ஒருவரின் தனித்துவம் முக்கியத்துவம் மதிக்கப்படாத அல்லது புறக்கணிக்கப்படும் தருணங்களில் ஏற்படும் அசௌகரியங்கள் இப்படி பல இருக்கவைக்கு. கொரோனா காலத்தில் லண்டனில் உள்ள மகனும் மருமகளும் பிள்ளைகளிட்டே வந்த ஒரு முதியவர், மருமகளுக்கும் பிள்ளைகளுக்கும் தமிழ் பேச தெரியாத திரத்திய ஜெனரேஷன் தமிழர்கள் என்றபடியா அந்த முதியவர் அனுபவித்த கொடுமைகள் பேர்ந்து இங்கே வேண்டாம் என்று திரும்பி நாட்டுக்கு போன கதையையும் இந்த புத்தகத்தில் கடைசி பக்கத்தில் இணைச்சிருக்கிறார். உண்மையில் சரியான கவலையான ஒரு கதையாக இருந்தது அதை படிக்கும்போது. ஓகே, இனி நாங்கள் பாயிண்ட்டுக்கு வருவோம். முதுமையை எப்படி முழுமையான முதுமையை எப்படி அடையலாம்? அது எதிர்காலத்தை பற்றிய ஆழ்ந்த சிந்தனையின்றி தற்காலம்தான் நிதர்சனம் என வாழ்தலை குறிக்கிறது என்கிறார் ஆசிரியர். அதைவிட முழுமையான முதுமையை அடைவதற்கான மூல காரணிகள் மனநிலை, உணர்ச்சி நுண்ணறிவு, அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், சமூக உணர்ச்சி, ஆன்மீகம், முதியவர்களின் ஏக்கங்களை ஈடு செய்து ஆறுதல் வழங்கும் ஒரு மார்க்கமாக அறியப்படுகிறது ஆன்மீகம். மற்றது தார்மீக பண்புகளை நிலைநிறுத்துவதிலும் அவற்றுக்காக வாழ்வதிலும் உள்ளது என்கிறார் ஆசிரியர். முதுமை தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அதை எப்படி எதிர்கொள்ளுகிறோம் என்பதுதான் வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயிக்கின்றது. முதியோரை பற்றி நம்மில் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய, அவர்களிடம் நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதனை உணர்த்தும் ஒரு நூல் இது. முதியோர் நலனில் ஈடுபடுபவர்கள், சமூக சேவை செய்பவர்கள், மருத்துவம் அல்லது உளவியல் கற்கும் மாணவர்கள், தமிழ் புலம்பெயர் சமூக அமைப்புகள் மற்றும் பொதுவாக சமூகத்தில் ஒவ்வொருவரும் இந்த நூலை வாசிக்க வேண்டும். முதுமை என்பது தவிர்க்க முடியாததல்ல, புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அது வாழ்வின் வரம், ஏனெனில் அது எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. இது சாதனைகளுக்கான காலம். உலகை ஆண்டவர்கள்
நாடுகளின் தலைவர்கள் பலர் தமது முதுமை காலத்தில் தான் அப்பொறுப்பை ஏற்றவர்கள் என வரலாறு கூறுகிறது. 2001ஆம் ஆண்டு வேலனை இலங்கை முதியவரான பெண்மணி ஒருவர் வரதா சண்முகநாதன் தனது 87வது வயசில் அரசியல் விஞ்ஞானத்தில் தமது முதுமானி பட்டத்தை கனடா ஒன்டாரியோ பல்கலைக்கழகத்தில் பெற்றார் என்பதனையும் இங்கே குறிப்பிட்டு, முதுமை மலை உச்சியை நோக்கி பயணிப்பதாகும். உச்சியை அடைந்ததும் உங்கள் பார்வை விரிந்திருக்கும் என கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றது ஆசிரியர் இந்த புக்கு முழுமை, இந்த புத்தகத்தை விட முதுமை முழுமை வாழ்வை முதுமை வாழ்வின் முழுமை இதை தவிர வேறு 2 புத்தகங்களும் வெளியிட்டிருக்கிறார். அது அது மனநலம் என்ற ஒரு புத்தகம், சைக்கலாஜிக்கல் புத்தகம் நினைக்கிறேன். மற்றது பெட்ரோரியம். இந்த 2 புத்தகமும் பேரன்ஹுட் அதை பற்றிய புத்தகம். மொத்தமாக 3 புத்தகங்கள் வெளியில் விட்டிருக்கிறார். உண்மையில் ஒரு அருமையான ஆசிரியர். எனக்கு தமிழில் புத்தகங்கள் அவ்வளவா வாசித்து அனுபவம் இல்லை. ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கும்போது நான் நோர்வேஜன் மொழியில் புத்தகங்கள் படிக்கல எப்படியான உணர்வு இருக்குமோ அப்படி இருந்தது. ஏனெண்டா எல்லா விஷயங்களையும் எல்லா கருத்துக்களையும் எது தேவையோ எல்லாம் இந்த புத்தகத்தில் அடக்கியிருக்கிறார். வாழ்த்துக்கள். உண்மையில் எனக்கு என்ன சந்தோஷம்ண்டா இவர் இன்றைக்கு வந்தது எனக்கு சரியான சந்தோஷம்.